தையட்டியில தனியார் காணி பறிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஒரு விஹாரை கட்டியிருக்கு. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை, இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை. இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது, இது தனியார் காணி என்று சொன்னதுக்கு பிறகும் காணி விஹாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காணியை இந்த விஹாரைக்கு இப்ப கட்டியிருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் அந்த மக்களோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். அது அப்படி அல்ல, எங்களுக்கு அப்படி இந்த ஒரு இடத்துல சொல்ல இல்லை. அதுமேலது ஜனாதிபதி அவர்களே, இந்த தையிட்டி விகாரையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நாங்கள் இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு ஒரு மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பது என்று கேட்பது முட்டாள்தனமானது. அதோடு இந்த தையிட்டி அரசியல் முடிந்து இவர்களுடைய பாராளுமன்ற கதவை பதிலாகும். මේක ටිකක් වර්ධනය වෙලා තියෙන ප්‍රශ්නයක් නේ. අපි අවසන් කරගමු නේද? தையட்டியில ஜனாதிபதி அவர்களே 6 ஏக்கர் காணி தனியார்ட காணி. தையட்டியில தனியார்ட காணி பறிக்கப்பட்டு சட்டவிரோதமாக அது அக்விசிஷன் செய்யாமல் பறிக்கப்பட்டு ஒரு விஹாரை கட்டி இருக்கு. உண்மையிலே தையட்டியில விஹாரை கட்டுறதுக்குரிய காணி அங்க இருக்கு, விஹாரைக்குரிய காணி இருக்கு. அந்த காணியில கட்டாமல் தனியார்ட காணிய பறிச்சு அந்த அந்த விடயம் எங்களுக்கு தெரிய வர நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில் அந்த அந்த கல்லு நாட்டின 2வது நாள் தெல்லிப்பள்ளியிலையும் அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாது. அப்படி இருக்கவும் 2 வருஷத்துக்குள்ள அது கட்டி இருக்கு. அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை, இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை. இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது, இது தனியார்ட காணி என்று சொன்னதுக்கு பிறகும் கட்டி இன்றைக்கு அந்த 6 ஏக்கருக்குரிய தனியார்கள் நடுத்தருவில் இருக்கிறோம். வயது போன ஆக்கள் அவருடைய புள்ளியல் எல்லாம் வெளியில போயிட்டோம். அப்ப அவைக்கு தங்களோட சொந்த இடங்களுக்கு போகலாம்னு இருக்கு. இப்ப இது 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 இப்ப நாங்க தையட்டியில இருக்க விஹாரைக்குரிய காணியில கட்டுறதை நாங்கள் எந்த ஒரு இடத்துல வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அப்ப இது தேவையில்லாத ஒரு அநியாயம். அப்ப இந்த விஷயத்துல நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி நான் நினைக்கிறேன் அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கும். இப்ப ஒரு வீடு அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டா வீடை எடுக்க சொல்லிதான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் சொல்றாங்க. நான் ஒரு மதில கட்டினாலே லோக்கல் கவர்மெண்ட் வருது நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அதை வெடிக்கணும்னு சொல்லுறாங்க. ஆனால் இது சொல்லப்பட்டு மேல் மட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு ஏகமனதாக டிசிசியில கூட்டம் செய்து ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகும் இது கட்டப்பட்டு இருக்குது. அது நான் நினைக்கிறேன் ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம். தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய வேணும், அதில் கொஞ்சம் கூட கவனத்தை செலுத்தும். இது அது சம்பந்தமாக இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முற்று முழுதாக தனியாட்டு காணி அது இங்கே டிஎஸ்மேஆர் முழு பேரும் இங்கே இருக்கிறோம். அதை உறுதிப்படுத்தி போன அரசாங்கத்துடைய காலத்தில் நான் இந்த பிரச்சனை கிளப்ப துணை பாதுகாப்பு அமைச்சர் பொய் சொன்னார். கவர்னர் அப்பொழுது வேதநாயகம் ஐயா தான் நினைக்கிறேன், இல்லை அவருக்கு பிறகு ஜிஏ இருந்தவர். ஜிஏயும் தெல்லிப்பல டிஎஸ்எம் அது என்ன விஹாரைக்குரிய காணி என்று பொய்ய சொன்ன பாராளுமன்றத்தில். அதுக்கு பிறகு நான் தொடர்படுத்த அவை அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை நான் இங்க வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். முழுக்க முழுக்க அந்த விவரங்களை கொடுத்திருக்கு தனியார்ட காணி என்று. இப்ப நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். என்ன பொறுத்தவரை அந்த மாற்றம் இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை நிச்சயமாக காட்டும். அப்பதான் எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இது ஒரு இனவாதம் இல்லை, இது தாண்டி விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும். அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும் என்று நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் இந்த விஹார சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்தேன். அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கார்கள். அந்த விஹாரை இருக்கிற காணி விஹாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காணியை இந்த விஹாரைக்கு இப்ப கட்டியிருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். அவை நாங்கள் ஏதோ ஒரு முறையிலே ஒரு தீர்த்து விட்டால் சுகமாக இருக்கு. அது தவறு, அதுக்கு அழிக்க ஆளுநர், அது தவறு. நாங்கள் அந்த மக்களோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம். அது அப்படி அல்ல, எங்களுக்கு அப்படி இந்த ஒரு இடத்துல சொல்ல இல்லை. நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக அவங்களோட கலந்துரையாடணும். நாங்களும் அந்த இடத்துல இருக்க விரும்புகிறோம்.
அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, இந்த தையிட்டி விகாரையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நாங்கள் இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு இது மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பதென்று கேட்பது முட்டாள்தனமானது. நாங்க பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம். ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்டவீட்டை கொடுத்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி, அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அதோடு இந்த தையிட்டி அரசியல் முடிந்து අපි ඉවරුවේ ඒකට කතා පාරාමල කරලා කදරේ අවධානය යොමු බදරාගම කරමුනේ. දැන් මේක ටිකක් ගෞරව පාර්ලිමේන්තු අර වර්ධනය වෙලා තියෙන ප්‍රශ්නයක් නේ. අපි අවසන් කරගමු නේද? අපිට තියෙන අත්දැකීම් තමයි අපි සංවර්ධනය සඳහා වෙන් කරන ලබන මුදල් එකක් ඉලක්ක සහගත වේ සංවර්ධනයේ දෙන්නේ නැහැ. දෙවෙනි එක කාලයකට පස්සේ ඒ වගේම රාජ්‍ය නිලධාරීන්ට අවශ්‍ය අනිකුත් යටිතල පහසුකම් සකස් කර දෙනවා. දේශපාලන අධිකාරිය රාජ්‍ය නිලධාරීන් වන උන්වහන්සේලා අපි එකට වැඩ කරමු තමයි මේක අපිට අවසන් කරගන්න පුළුවන් ප්‍රතිපිට. ඒ වගේම කාලාන්තර තිස්සේ යම් ප්‍රමාණයකට උතුරේ ගොඩනැගිලි තියෙනවා. කොළඹ ආණ්ඩුව දකුණේ ආණ්ඩුව ඒ උතුරේ ජනතාවත් එක්ක සම්බන්ධ වෙන ආකාරය. සමහර විට ඒවට ඓතිහාසික හේතු ඇති. ආණ්ඩුව වැඩ කරපු විදිය, ඒ වගේ ක්‍රියාමාර්ග විසින් සමහර විට බලපාන සම්පූර්ණයි. නමුත් අපි විශ්වාස කරන්නේ නෙවෙයි අපේ ආණ්ඩුව සියලු ජනතාවන්ගේ ආරක්ෂාව, සියලු ජනතාවන්ගේ ජන ජීවිත උසස් කිරීම, සියලු පළාත්වල සංවර්ධන අපේක්ෂා කරන ආණ්ඩුවක්. විශේෂයෙන්ම පහුගිය ජනවාරමේදී ඒ ප්‍රකාශිත පත්‍රයක් තිබෙනවා. එනිසා අපි හිතන්නේ අපි ආණ්ඩුවක් හැටියට සෑම ප්‍රදේශයක්ම ජන කණ්ඩායම් පිළිගත කරගනිමින් සංවර්ධන වැඩ කරන බලාපොරොත්තු වෙනවා. ඒ අතර අපි ඉන්නේ මේ ආර්ථික වශයෙන් සමෘද්ධිමත් සංවර්ධනයක් අත්පත් කරගත්තු රටක නෙවෙයි. 2022 කාලේ අපේ ආර්ථික විශාල කඩාවැටීමකට වාජනය වුණා. ඖෂධ නැති වුණා, ගෑස් නැති වුණා, විදුලි නැති වුණා. විශාල කඩාවැටීමකට අපි මුක්ති වෙන්නේ. වෛද්‍යවරුන් ඉංජිනේරුවෝ විශාල ප්‍රමාණයක් රට අත්හැරලා ගියා. ඒ විශාල ඛේදවාචකයකට පත්වෙච්ච රටක්. දේශපාලන අධිකාරිය වෙනස් වුණා. හැබැයි දේශපාලන අධිකාරිය වෙනස් වුණාට දේශපාලන අධිකාරිය වෙනස් වූ පමණින් ආර්ථික වෙනස් වෙන්නේ නැහැ. දේශපාලන අධිකාරිය නම් යන පාලනය පිටවල් කරලා අලුත් පාලනයක් ගොඩනැගෙනවා. ආර්ථිකෙම නෙවෙයි. ආර්ථික මැදිහත් වෙලා අපි වෙනස් කළ යුතු තියෙනවා. ඒ නිසා තාමත් අපේ ආර්ථිකයේ තියෙන්නේ මතු පිටතලයේ අපිට දුරිය නැති වුණාට නේද? පෙනුමට අපිට ගෑස්, ඉන්ධන, විදුලි අර්බුදයක් නැති වුණාට ආර්ථික විශාල අර්බුදයක් තිබෙනවා. අපේ ආදායම් උපයගෙන අපි ණය ගෙවීම, අපේ පුරවැසියන්ගේ ජීවිතේ ඉස්සරහට ගෙනියන වියදම් කිරීම මේ ආර්ථිකගත තාමත් ආර්ථිකයේ හොඳින් සුවපත් වෙලා නැහැ. අපේ ප්‍රයත්නයේ තියෙන්නේ මේ ආර්ථිකය තාමත් හොඳ දිශාවට හරවා ගන්න තී ජනතාව අපි බලා ගන්න. ඒ නිසා අපි ආබාධිත පුරවැසියන්, වැඩිහිටියන්, ශ්‍රාමිකයන්, ආසන්න දුවදරුවන් විශේෂයෙන්ම මේ ග්‍රාමීය සමාජයේ තුලතරත් අධ්‍යාපනික අවධානය යොමු කළ තිබෙනවා. විශේෂයෙන්ම උතුරේ දුප්පත් ආශ්‍රිත අධ්‍යාපන විශාලකම් ගුරු හිගිය, පාසල් හිගිය මේ ගොඩනැගිලි වල හිගිය විශාල ප්‍රශ්න ගන්නවා තියෙනවා. ඒ නිසා අපි අධ්‍යාපනයේ ප්‍රමුඛතාවය දෙවි වැඩ කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ නිසා අපි සියලු රාජ්‍ය නිලධාරීන් ඉඳලා හිටින්නේ මෙන්න මේ රට පිළිබඳව ජනතාව පිළිබඳව අපි හැම කෙනාම වගකීම අරගෙන මේ රට මේට වඩා හොඳ රටක් බවට පත් කරන්න, ජනතාවගේ ජන ජීවිත මේට වඩා උසස් කිරීම සඳහා අපි ඔක්කොම එකතු වෙලා වැඩ කරමු. ඒ ඉදිරි තමයි තියෙන්නේ. එහෙනම් සියලු දෙනාට බොහොම